என்னோட டெஸ்டோஸ்டெரான் லெவலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு. பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் பிளட் டெஸ்ட் எடுத்த இடத்துல முக்கியமா பார்க்க சொன்ன 4 விஷயம் என்னன்னா, டெஸ்டோஸ்டெரான் வந்து 200 to 800 நானோகிராம் வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு இருக்கணுமா. எனக்கு வந்து 823 இருக்கு. அடுத்து வந்து கிரியாட்டின் லெவலு. கிரியாட்டின் வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு 0.67 to 1.17 மில்லிகிராம் வந்து இருக்கலாமா. எனக்கு 1.62 இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு நான் கிரியாட்டின் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் டு 7 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நமக்கு அவ்வளோ இது. இப்போ 3 கிராமாக கம்மி பண்ணிட்டேன். விட்டமின் டி லெவலில் 30 to 100 நானோகிராம் வந்து நார்மலாக இருக்கணுமா. எனக்கு வந்து 104 இருக்கு. ஏன்னா நான் வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால் டைரக்ட் அது வந்து லெஸ் தென் 100 இருக்கணுமா. எனக்கு வந்து 135 இருக்கு. நான் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹோலைக்காவது எடுத்துருவேன். ஒரு சில நாள்லாம் ஒரு 17 18 முட்டை ஹோலுக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு இப்படி இருக்குது. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக என் டயட்டில் முட்டையே பார்க்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மொத்தமாக 1900 ரூபா செலவானுச்சு. இது நான் வந்து ஈரோட்டில் எடுத்தேன். நம்ம ஃபாலோவர் மெசேஜ் பண்ணுறாரு, தஞ்சாவூர்லேயே 1400 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் எதுவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 25 to 30 35 இருக்குன்னா கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. நார்மலா ஜிம் பண்றீங்கன்னா கூட பிளட் டெஸ்ட் எடுப்பது அவசியம். நாளைக்கு சந்திப்போம்.